ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை நல்லா கவனிங்க. அவரே ஒரு மாற்றுத்திறனாளி, ஆனால் அவருக்கே 4 பேர் உதவி பண்ணணும். ஆனால் இவரோட மனித நேயத்தை பாருங்க. இவர் 4 பேருக்கு உதவி பண்ணுறாங்க. அதாவது அனாதை குழந்தைகள், இந்த மாதிரி. இந்த வீடியோ நீங்கள் பார்க்கையில இந்த 4 குழந்தைகளை செட் பண்ணி ஒரு வீடியோ பண்ணுற மாதிரி தெரியும். ஆனால் இவர் இந்த 4 பிள்ளைகளுக்கு மட்டும் பண்ண கிடையாதுங்க. இதே மாதிரி எங்கெல்லாம் கஷ்டப்படுறவங்க அங்கெல்லாம் போய் அவங்க இருக்கிற இடத்த தேடி போய் இது மாதிரி சாப்பாடு கொடுத்து வராது. நீங்கள் அந்த வீடியோவை பாருங்கள் நல்லா. அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அடுத்தடுத்த ஏரியாவுக்கு போவார் பாருங்கள். அங்கே உள்ள குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு வாங்குறாங்க. அதுவும் இந்த ஏழ்மைப்பட்ட குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறாரு பார்த்தீங்களா, இது எவ்வளோ பெரிய ஒரு செயல். அவருக்கு அந்த ஆசீர்வாதமும் அந்த இறைவனோட கிருபையும் அவருக்கு சேரும்னு நான் பிரார்த்திக்கிறேன். இவர் நல்லா வாழணும். அவருக்கு 4 பேர் அவரோட உதவி பண்ணால் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவர் மேற்கொண்டு இன்னும் அதிக உதவிகளை பல ஏழ்மைப்பட்டவங்களுக்கு, இது மாதிரி அடிப்படையில் கஷ்டப்படுற மக்களுக்கு, குழந்தைகளுக்கு இவர் உதவி பண்ணுவார். நம்ம உதவி பண்ண முடியலாட்டினாலும் இல்லை, உதவி பண்ண மனம் இருக்குது, ஆனால் அதை எப்படி செயல்படுத்தணும், எனக்கு வேலை பிஸியாக இருக்குது, எனக்கு பிஸ்னஸ் பிஸியாக இருக்குது, நான் அத்தனை மணிக்கு வேலைக்கு போகணும், எனக்கு இந்த மாதிரி டைம் கிடைக்கல அப்படிங்கிறவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி மனித நேயமிக்க செயல் நிறைய பேர் பண்ணிட்டு வராங்க. அவங்கள்ட்ட நம்ம கொடுத்து இந்த மாதிரி இவங்களுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் இவங்க அந்த மாதிரி உதவி பண்ண போகிறாங்க. அவங்க உதவி பண்ணி உங்கள் பேரையும் மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உதவி பண்ணலாம். அவங்கவுங்க வீடியோவுக்கு நிறையா பேர் யூடியூப்பில் நிறையா பேர் இதை கண்டென்ட்டாக வச்சு போடுறாங்க, பலன் அடைகிறாங்க. அந்த பலனை வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி உதவிகள் பண்ணிட்டு வராங்க. அதனால் அனைவரும் மனிதநேயத்தோடு வாழ்வோம். நன்றி.